ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். பணம் ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை. அந்த பணம் தான் இங்கே யாரை எங்கே எப்படி வைக்கணுன்றதை முடிவு பண்ணுது. பணம் தான் இங்கே எல்லாமே. வாடா. வா. போடா. ராஜா வர சொல்லியிருந்தோம்ல. அவன் வருவியான். அவன் வீட்டில் வண்டியை போட்டு போவோம், அங்கே கம்மாக்கரை போவோம். போய் அங்கே போய் கால் பண்ணிக்கலாம். சரியா? கூப்பிட்டு போவோம். வரேன்றிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆமாம், பார்த்துப்போம் என்னான்ட்டு. இப்படி போ. ராஜன் எப்படா வருவான்? வந்துட்டுருப்பான்டா. சரி. இந்த இடம் ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. சி, இதே எனக்கு இருக்கா வேணா அதை போட்டுனக்கு இது நல்லாயிருக்கும். நான் இப்போ எதாவது வரட்டேம்மா? சொல்கிற ஒரு டைம் வர டைமா? கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுடா. சரி, உட்காருவான். ஆமாம், சும்மா அதே நோட்டே இருக்கு. டீ ஓடி எனக்கு டயர்டாக இருக்குது. டீ குடிக்க போமா? பக்கத்தில் இருக்குது. சரி வாங்க, டீ போவோம். இல்லை வச்சுட்டேன். நீ என்னைக்கா நதி வாங்க போகிறேன். பணம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை எப்படி வேணால் மாற்றும். அப்படி தான் என் வாழ்க்கையை மாற்றிருக்கு. டேய், இங்கே என்னடா பண்ணுற? அதுவா? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அம்மாவா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. சொல்லுடா. இதுவாடா, வீட்டில் லோனு எடுக்கணும்னு பேசிக்கிருந்தாங்க பிஸ்னஸ்காண்டி. பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதனால் அப்பாவும் அம்மாவும் லோனை கட்டுறதுக்காண்டி காசு இல்லாமல் இருக்காங்க.
நானும் படிப்பை நிப்பாட்டிட்டு அங்கங்கே போய் வேலை பார்ப்பேன். 100 200காண்டி சம்பாதிக்க. என்னாலையும் அந்த லோனை கட்ட முடியலை. அந்த லோன் அப்படியே இருக்குது. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி போக வர இங்கே உட்காந்துருப்பேன். உட்காந்து சும்மா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எனக்கு குறையும். அவ்வளோதான்டா, சும்மா உட்காந்துருப்பேன். சரி விடு, பார்த்துக்கலாம். வாட்டிக்கிட்டு போகலாம். சரி, அந்த வீடு இருந்துச்சுல்ல, வீடை கூட விற்று இது பண்ணல, கடன் அடிக்கலாம்ல? இல்லைடா, வீடை விற்றும் கடன் அடைச்சும் இன்னும் கொஞ்சம் கடன் அடைக்க முடியலை. கஷ்டமாக தான் இருக்குது. சரி விடு, எனக்கு ஒரு வேலை தெரியும், அங்கே போய் வேலை பார்ப்போம். சம்பளம் நல்லா தருவாங்க, கடன் அடைச்சிடலாம். சரியா? என்னடா 200 உட்காந்து பார்த்துட்ருக்க? இந்த 200 ஞாபகம் இருக்கா? தம்பி, இந்தாப்பா பேலன்ஸ் 200. இல்லைண்ணே, நீங்களே டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு டீ கடைக்கு டிப்ஸாக கொடுத்தது இப்போ தான் புரியுது. இந்த காசு சம்பாதிக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது காசோட அருமையை பற்றி. சரி விடு, புரிஞ்சிட்டில்ல? இனிமேல் யார் நம்பாமல் காசு செலவு பண்ணாமல் இரு. சரியா? பார்த்துக்கலாம். ஹலோ. ஹலோ, என்னடா? எங்கடா இருக்க? இந்தா சவுண்ட் வந்திருக்கேன், வீட்டில் இருந்து வந்துடுறேன். நான் வீட்டில் இல்லை, இந்தா இங்கே பார்க்குக்கு வந்திருக்கேன். சரி இரு, வரேன். வரப்போ சாப்பாடு வாங்கிட்டு வா, பெருங்காய வீசிட்டு வந்துடாத. சரி சரி. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே இல்லை. சொன்னா கேளு, அவன் கூட பேசாத, வேணாம். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அது உனக்கு என்னடா பண்ணியா? அதெல்லாம் சொன்னால் புரியாதா? என்னடா கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிற? அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான், பதிலுக்கு நான் கொஞ்சம் கூட பண்ணக்கூடாதா? சரி, நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ. விவரம் உட்காந்துருல. ஹலோ, எங்கடா இருக்க? எப்பயுமே அந்த பார்க்கு எய்த்தாப்பில் உட்காந்துருப்போம்ல, ஆமாம், அங்கே தான் உட்காந்துருக்கேன். சரி அங்கேயே இரு, நான் வரேன். வந்துட்டுருக்கியா? சரி வா. என்னடா சாப்பாடு வாங்காமல் வந்திருக்க? இல்லைடா, காசு இல்லைடான்ட்ட. காசு இல்லையா? நான் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. காசு இல்லை, போகிறப்ப சாப்பிடும். கொரோனா காசு இருக்கு, போகிறப்ப சாப்பிடுவோம். அப்புறம் இங்கேருந்து என்ன போகிறோம்? பணம் நினச்சா கூட இருக்க நண்பனை கூட எதிரியாக்கும்.
ம்